ஓகே, 3 பேசிக் ரிலேஷன்ஸ். பேசிக் ரிலேஷன்ஸ் வந்து 3 இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இது எப்படின்னு பார்ப்போம். let S be any non-empty set. அதாவது S ஏதாவது ஒரு செட்டா இருந்தா let R be a relation on S. அதுல Rன்ற ஒரு செட் Sக்கு ரிலேஷன். Then R is reflexive if A related to A. R reflexive இருக்கும் எப்ப A related to A. And R is symmetric if A related to B and B related to A. Symmetric னு எப்ப சொல்லுவோம்? A related to B ஆ இருக்கும், which implies that B related to A வா இருக்கணும். R is transitive னு எப்ப சொல்லுவோம்னா A related to B and B related to C. Automatically it implies that A related to C. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ரிஃப்ளெக்சிவா இருந்தா A related to A, symmetric இருந்தா A related to B, which implies that B related to A. Transitive இருந்தா A related to B and B related to C implies A related to C. A related to A, A related to B and B related to A, A related to B and B related to C, automatically A related to C. இந்த 3 கான்செப்டையும் மனசுல வச்சுக்கணும், அப்பதான் இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும். நியூ கான்செப்ட். ஓகே, எக்ஸாம்பிள் 1.10. check the relation or relation என்ன கொடுத்திருக்காங்க? 1, 2, 2 up to n, n. Defined on the set S 1, 2, 3 goes on up to n for 3 basic relations. இப்பதான் 3 basic relations பார்த்தோம். reflexive, symmetric, transitive அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலயும் நம்ம பார்த்தோம், ஏதாவது ஒரு நான் எம்டி செட் எஸ்ன்னு ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆறுன்னு ஒரு ரிலேஷன் மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ S is equal to 1, 2, 3ல இருந்து தான் இந்த ரிலேஷனே மேக் பண்ணியிருக்காங்க. 1, 1, 2, 2 up to n, n. இப்போ இது 3 பேசிக் ரிலேஷன்ஸ் கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்ல A, A belongs to R. நம்ம என்ன பார்த்தோம்? A related to A னு பார்த்தோம். ரிஃப்ளெக்சிவ்னா எப்படி இருக்கணும்? A related to A. அப்ப A related to A, அந்த A related to A வந்து Rல இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப A, Aன்னு இருக்கனால டெஃபினெட்லி நம்ம இந்த எலிமெண்ட் Aன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 1ன்னு தான் எழுத முடியும். அப்ப 1, n belongs to R. இருக்கா Rல? ஆமா, 1, 1 belongs to R. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் A, Aன்னு இந்த 2வை எடுக்க போறோம். அப்ப A, Aவா இருக்கனால அந்த 2, 2ன்னு தான் போடுவோம். belongs to R. Rல இருக்கா 2, 2? definitely Rல இருக்கு. இதே மாதிரி எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது கண்டிப்பா எதுல இருக்கும்? Rல இருக்கும். அதனால ப்ரூவ் பண்ண முடியும் it is reflexive. செகண்ட் கண்டிஷன், இது சிமெட்ரிக்னு சொல்ல போறோம். சிமெட்ரிக்னா கண்டிஷன் என்ன பார்த்தோம்? A related to B and B related to A அப்படின்னு பார்த்தோம். இப்போ if A related to AB belongs to R னு சொல்ல போறோம். A related to B belongs to R. அப்போ Rல யார் இருக்கா? 1, 1 இருக்கு. அந்த 1, 1 எடுத்து எழுதிக்குவோம். அதான் A related to B belongs to R. அடுத்து என்ன வேணும் நமக்கு? B related to A belongs to R ஆ இருக்கும். அப்ப இங்க A, B வந்து 1, 1ன்னு எடுத்தோம்னா டெஃபினட்டா இங்க இருக்க B யாரு? 1 தான். அப்ப இந்த Bக்கு நம்ம யாரை தான் போட முடியும்? 1 தான் போட முடியும். இங்க இருக்க A என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அதனால இங்கேயும் Aக்கு என்ன தான் போட முடியும்? 1 தான் போட முடியும். அதனால 1, 1 belongs to R. இப்ப இருக்கா 1, 1 இருக்கா Rல? எஸ் இருக்கு. So R is symmetric. Next, it is transitive னு சொல்ல போறோம். அதே மாதிரி தான் டிரான்சிட்டிவ்க்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? A related to B and B related to C and automatically A related to C னு பார்த்தோம். அப்ப A, B பார்ப்போம், B, C and A, C எல்லாமே யாருக்குள்ள இருக்கணும்? நமக்கு Rக்குள்ள இருக்கணும். A, B belongs to R ஆ இருக்கணும். B, C belongs to R. அதே மாதிரி A, C belongs to R ஆ இருக்கணும். சரி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம யாரை தான் எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட்ல Rல யார் இருக்கா? 1, 1 இருக்கு. அதனால இந்த 1, 1 எடுத்துக்கிட்டோம். அப்போ Aக்கு 1 இருக்கு, Bக்கும் 1 இருக்கு. belongs to R. ஓகே, அடுத்து யாரை சொல்லணும்? BC சொல்லணும்.
அப்போ பி கமா சின்னு சொல்லும் போது இங்கே பி என்னன்னு எடுத்திருக்கோம், ஒன்னுன்னு எடுத்திருக்கோம். அப்போ ரிலேஷனில் 1 வரக்கூடிய செட்டு யாரு, இந்த 1,1 தான் 1 வரக்கூடிய செட்டு. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தான் எடுக்க முடியும், நம்ம 1,1 தான் எடுக்க முடியும். 1,1 என்ன இருக்குது, ஆரில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், ஏ கமா சி ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சு, சிக்கு 1 தான் எடுத்திருக்கோம். அப்போ கண்டிப்பாக இந்த செட்டில் என்ன எடுக்கணும், 1 எடுக்கணும். அதே மாதிரி இங்கே ஏக்கு என்ன எடுத்திருந்திருக்கோம், 1 எடுத்திருந்திருக்கோம். அப்போ டெஃபினெட்லி அதுவும் என்னவா மாறிடுச்சு, 1,1 பிலாங்ஸ் டு ஆர். இருக்கா ஆரில் 1,1? எஸ், 1,1 இருக்கு. therefore it is transitive. இந்த 3 இதையும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனனால, அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3 கண்டிஷனை இதை சாட்டிஸ்ஃபை பண்ணனால இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். Did you understand? Okay, next problem. Example 1.11. இதே மாதிரி எஸ்ன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ரோ கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே ஆறுன்னு ரிலேஷன் பார்த்தோம், இங்கே அதையே நேம் மாற்றி ரோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஸ் ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவ். கொடுத்துருக்கிற ரோ வந்து ரிஃப்ளெக்சிவான்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஸ்டேட் த ரீசன். அது ரிஃப்ளெக்சிவாக இல்லை அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்லு. ரைட் மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு மேக் ரிஃப்ளெக்சிவ். இதில் எதெல்லாம் சேர்த்தா இது ரிஃப்ளெக்சிவ் ஆகும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. என்ன செட் அதில் ஆட் பண்ணால் அது ரிஃப்ளெக்சிவ் ஆகும் என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிற செட்டு ரிஃப்ளெக்சிவான்னு சொல்லு. சப்போஸ் அது ரிஃப்ளெக்சிவாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னு சொல்லு. அப்போ அது ரிஃப்ளெக்சிவ் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்ப்போம். ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். இதை ஏன் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறோம், ரிஃப்ளெக்சிவ்னா என்ன சொல்லியிருக்கோம், ஏ ரிலேட்டட் டு ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏ ரிலேட்டட் டு ஏனா இங்கே 1 2 3 இருக்குது. அப்போ 1,1 ஆமாம் இருக்குது. அப்போ செகண்ட் எலிமெண்ட் என்ன, 2,2 இருக்கா, 2,2 இருக்குது. தேர்ட் எலிமெண்ட் என்ன, 3. அப்போ 3,3 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இல்லை, 3,3 இல்லை. அப்போ இது என்னன்னு சொல்ல முடியாது, நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். பிகாஸ் 3,3 இஸ் நாட் இன் ரோ. ரோவில் யார் இல்லை, 3,3ன்றது இல்லை. யாரெல்லாம் இருக்கா, 1,1 2,2 இருக்காங்க. 3,3 இல்லாதனால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவ் ஆக்கணும்னா எதை இன்க்ளூட் பண்ணணும், 3,3 இன்க்ளூட் பண்ணணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் ரோ இஸ் சிமெட்ரிக். இஃப் நாட் ஸ்டேட் ரீசன். ரைட் மினிமம் செட் டு பி இன்க்ளூடட் அண்ட் டெலீட் டு மேக் இட் சிமெட்ரிக். என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, இங்கே சிமிட்ரியான்னு கேட்டிருக்காங்க. இது சிமிட்ரியாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், இல்லை அதில் என்ன ஆர்டர்டு பர்ஸ் ஆட் பண்ணணுமா, இல்லை அதுலேருந்து டெலீட் பண்ணணுமா, அது என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ பார்ப்போம். இப்போ சிமிட்ரினா என்னன்னு படித்தோம், ஏ ரிலேட்டட் டு பியாக இருக்கணும், அகெயின் பி ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். இதுதான் நம்ம சிமிட்ரியோட கண்டிஷன். இப்போ ஏ ரிலேட்டட் டு பி பார்ப்போம். ஏ ரிலேட்டட் டு பினா ஏ 1,2ன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏ ரிலேட்டட் டு பி, ஆமாம் 1,2 இருக்குது. ஆனால் 2,1 இருக்கா, இங்கே இல்லை. இந்த செட்டுக்குள்ளே என்ன கிடையாது, 2,1 இல்லை. ஸோ 2,1 இஸ் நாட் இன் அ செட். அதனால இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ வி ஹாவ் டு இன்க்ளூட் 2,1. ஆர் அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், 2,1 ரிமூவ் 1,2 ரிமூவ் பண்ணி எடுத்துரு. நீ என்ன செய்யலாம், 2,1 ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த நமக்கு தேவையில்லாத ஒரு 1,2 இருக்கு இல்லையா, அந்த 1,2 ரிமூவ் பண்ணி எழுதிடலாம் ரோல இருந்து. அப்படி எழுதணும் அப்படின்னா அது சிமெட்ரிக் ஆகிடும். நெக்ஸ்ட், இஃப் ரோ இஸ் டிரான்சிட்டிவ் ரைட் ஆர்டர்ட் பர்ஸ் டு பி இன்க்ளூடட் ஆர் டெலீட். இப்போ ரோ டிரான்சிட்டிவாக இருந்தால் எப்படி, டிரான்சிட்டிவாக இல்லைன்னா யாரை இன்க்ளூட் பண்ணணும் இல்லை யாரை டெலீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எஸ் என்ன இருக்குது, 1,2,3 ரோ வந்து 1,2 1,2 2,2 1,3 3,1. இப்போ பார்ப்போம். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அது என்ன, ஏன் நாட் டிரான்சிட்டிவ், 2 எக்ஸாம்பிளில் இங்கே எடுக்க போகிறோம். முதல்ல இந்த லாஸ்ட் 2 செட் எடுத்துக்குவோம், 3,1 அண்ட் 1,3. இப்போ 3,1 அப்படின்னும் போது இந்த 3 ஏவாகவும் இதை பியாகவும் கன்சிடர் பண்ணியிருப்போம்.
டிரான்சிட்டிவ்னா என்ன சொல்லுவோம்? A ரிலேட்டட் டு B அண்ட் B ரிலேட்டட் டு Cன்னு சொல்லுவோம். அப்போ அடுத்த செட்டு கண்டிப்பாக B அண்ட் Cன்னு நம்ம எடுக்க போகிறோம். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே ஏன் இருக்க 3 இங்கே எடுத்திருக்கோமேன்னு. அப்படி கிடையாது. இங்கே 2 செட்டை நம்ம எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அப்போ இது A, இது B, இது B, இது C. இப்போ டிரான்சிட்டிவ் படி நமக்கு என்ன வரணும்? A to C வரணும் அடுத்து. அப்போ AC அப்படின்னா 3,3 வரணும். 3,3 நம்ம செட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை. அதனால இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ வி ஹாவ் டு இன்க்ளூட் 3,3. இன்னொரு விதத்தில் இதை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இப்போ 3,1ஐயும் 1,2ஐயும் எடுக்க போகிறோம். 3,1 and 1,2. இப்போ 3,1ல இது A, இது B, இது B, இது C. அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும்? எனக்கு 3,2 வேணும். அப்போ 3,2 நமக்கு செட்டுக்குள்ளே இருக்கா? 3,2 நம்ம செட்டில் இல்லை. ஸோ வி ஹாவ் டு இன்க்ளூட் 3,2. இந்த ரெண்டை இன்க்ளூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செட் என்னவாயிடும்? டிரான்சிட்டிவ் ஆயிரும். நம்ம ரிலேஷன் என்னன்னு சொல்லலாம்? டிரான்சிட்டிவ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Is rho is an equivalence, write minimum ordered pairs to make it equivalence. Equivalence relation na enna? Equivalence relation na reflexive, symmetric, transitive. 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபையா இருந்தா அதுதான் என்னது? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த ப்ராப்ளம்ல முன்னாடி கண்டுபிடிச்சோம். ரிஃப்ளெக்சிவ்னா யாரை இன்க்ளூட் பண்ணணும், சிமெட்ரிக்னா யாரை இன்க்ளூட் பண்ணணும், டிரான்சிட்டிவ்னா யாரை இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ நம்ம ரோல கிவன் ரிலேஷனோட சேர்த்து நம்ம இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ரோ. எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி எழுதியாச்சு. Did you understand? Thank you, girls.